ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு குழந்தைகளை வளர்ப்பது. எந்த ஒரு தகப்பனும் தாயும் தான் பிள்ளை நல்ல பிள்ளையா வளரணும் அப்படிதான் நினைப்பாங்க. யாருமே என் பிள்ளை ஒரு கெட்டவனா வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. பைபிள்ல நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு? பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஸோ குழந்தைங்க உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்ட். உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கிஃப்டை எவ்வளோ பத்திரமா வச்சிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அது மாதிரி உங்க கையில கிஃப்ட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற உங்க பிள்ளைகளை ஒரு நல்லவனாக, இந்த நாட்டின் நல்ல குடிமகனாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லா பெற்றோருடைய கடமை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்கள் கையில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்கள ஒரு குயவன் எப்படி ஒரு அழகான பானையை வனைவானோ அது மாதிரி நீங்கள் அவங்கள ஷேப் பண்ணணும். இப்போ அப்படி அழகாக வனைவதற்கு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வேணுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளைங்க நடக்க பழகும்போது என்ன செய்வீங்க? அவங்க கையை பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போவீங்க. அவங்க தடுமாறுனா நீங்க அப்படி தாங்கி பிடிச்சுக்குவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில இந்த பிள்ளைங்க தடுமாறாம நடக்கிறதுக்கு இந்த பைபிள்ல இருக்கிற வேத வசனங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 119 105வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. உங்க பிள்ளைங்க பொய் சொல்லக்கூடாது, திருடு பண்ணக்கூடாது, கெட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது, கெட்ட காரியங்கள் நடக்கிற இடங்களுக்கு போகக்கூடாது, கெட்ட நண்பர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. இப்படியெல்லாம் தானே நீங்க நினைப்பீங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு விலகியோடு. இது எல்லாமே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வேற எங்கேயும் தேடி போக தேவை கிடையாது. இப்போ உங்களுடைய ஒரு 3 வயசு பிள்ளைய நீங்க ஒரு பாதையில நடத்தி கூட்டிட்டு போறீங்க, கையை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. ஆனா அந்த பாதை ரொம்ப இருட்டா இருக்கு, உங்க கையில ஒரு டார்ச் இருக்கு. அப்போ நீங்க அந்த டார்ச்சை அந்த குழந்தைக்கு அடிச்சு காமிப்பீங்கல்ல. அந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு உங்க கையில இருக்கிற அந்த டார்ச் லைட், அதுல இருந்து வருகிற அந்த வெளிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஆ அம்மா, ஆ ஆப்பிள் சொல்லி கொடுக்குற அந்த வயசுல இருந்தே பைபிள்ல உள்ள வேத வசனங்களை சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு அந்த வேத வசனங்களை மனப்பாடம் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்க கையை விட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க, காலேஜுக்கு போயிடுவாங்க. அப்போ அங்க பாவத்துல விழாம இருக்க, கெட்ட நண்பர்களோடு சேராம இருக்க, ஒரு பிரச்சனை நேரத்துல சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற இந்த பைபிள் வசனங்கள் அவங்களுக்கு வழி காட்டும். படிக்க போற பிள்ளைங்க தடுமாறுறாங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போயிடுறாங்க. படிப்புல ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு லவ் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா வேற கேட்கவே வேண்டாம். ஸ்கூல் பிள்ளைங்களே முடிவுகள் எப்படி எடுக்கிறாங்க? தற்கொலை. கேட்கறதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த வேத வசனங்கள் இந்த பிள்ளைகள் சோர்ந்து போகும்போது ஆறுதல் அளிக்கும் வசனங்கள் ஞாபகம் வரும். எந்த பாதை எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் தடுமாறி நிற்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆலோசனை, அந்த வேத வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதனால கட்டாயமா உங்க பிள்ளைங்களுக்கு இந்த பைபிள்ல உள்ள வேத வசனங்களை அதிகமாக சொல்லி கொடுத்து வளருங்க. சிறு பிள்ளைகளை வளர்ப்பவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கணும் பார்த்தீங்களா? இதுலேருந்து நமக்கு தெரியுது. அந்த சிறு பிள்ளை தான் கடைசியில் வளர்ந்து ஒரு நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாறுகிறான். 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஸோ அந்த பெஸ்ட் டைம் அவங்க உங்க கைக்குள்ள இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டைம் தான். அப்போதான் அந்த பிள்ளைகளை நீங்கள் நல்வழிப்படுத்துறது, நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துறது, பைபிளோட வேத வசனங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துறது எல்லாமே அந்த பீரியட்ல தான். அதை வயசான வரைக்கும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த முதல்ல நான் சொன்ன வேத வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஸோ இந்த சின்ன பிள்ளைங்களை வளர்க்கிற நீங்க ஒரு பெற்றோரா இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியா கூட இருக்கலாம். நீங்க
உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளை நீங்க அழகா வனைங்க. இந்த பிள்ளைகளை நேர்த்தியாக வளைங்க. காட் bless யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கேட்டுட்டு இருந்த நீங்க ஒரு பெற்றோரா இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்லை இனிதான் பெற்றோர் ஆக போறவங்களா இருக்கலாம். ஆனாலும் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் bless யூ.